பயப்படாத பயப்படாத. ஐயோ ஐயோ, என் உசிரி நட்டு போகுது, என் உசிரி நட்டு போகுது. ஐயோ, நான் ஒரு கையாலாகாதவன். என் உசிரி நட்டு போகுது, என் உசிரி நட்டு போகுது. ஐயோ, யாதிரா 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 நட்டு போறாள. என்னையே நினைச்சிட்டு இருந்த ஒரு ஜீவன் தான், அது இவன் மட்டும் தானே. இவனே என்னை விட்டு போறாள. இனி எனக்கு யாரு இருக்கா? இனி எனக்கு யாரு இருக்கா? அழகான ஒரு பொக்கிசத்தை இழந்துட்டேனே. என் திமுறைய ஈகோல நான் இழந்துட்டேனே. என்ன திரும்பி பாருடா, ஒரே வாட்டி முகத்தை காட்டுடா. யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு, துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு, கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு, கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு, வெந்த புண்ணும் ஆறிடுமா வேதனைதான் தீர்ந்திடுமா விண்ணு. ஐயோ, ஆதிரா, என்னை விட்டு போகாதடி, என்னை விட்டு போயிடாதடி. நான் செத்து போயிருவேன்டி, நான் செத்து போயிருவேன். ஒரே ஒரு வாட்டி முகத்தை காட்டுடா, பார்த்துட்டு போயிருந்தேன்டா. டேய் டேய், முகத்தை காட்டுடா. என் உசுறு என்ன விட்டு போகுது, என் உசுறு என்ன விட்டு போகுது. டேய், ஒரு வாட்டி உன் முகத்தை காட்டுடா. டேய், எனக்கு இருந்த முகம்டா, அது சுண்ட முடி, அந்த சிரிப்பு. டேய், முகத்தை காட்டுடா, நான் பார்த்துட்டு போகணும். டேய், எனக்கு இந்த தண்டனை கொடுத்துறாதடா. கடைசியா உன் முகத்தை பார்த்துட்டு போற பாக்கியத்தையாவது எனக்கு கொடுடா. அங்க போய் நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில யார் யார் வர போறாங்கன்னு எனக்கு தெரியாது. கடைசியா இந்த முகத்தை நான் பார்த்துட்டு போனேன்னா இது என் இதயத்துல பதிஞ்சிடும். அந்த நினைவோட நான் வாழ்ந்துக்கிட வேண்டாம். முகத்தை காட்டுடா. வெந்த புண்ணும் ஆறிடுமா வேதனைதான் தீர்ந்திடுமா. ஐயோ, போறாளே போறாளே. ஐயோ ஐயோ, நீ போறதை என்னால பார்க்க முடியாது. நீ என்னை விட்டு நடந்தாம போறதை என்னால பார்க்க முடியாது. நான் உன்னை பார்க்காம இருந்தா கூட நீ என் கூட இருக்கதானே நினைச்சுக்கிடுவாதிடா. அதை பார்க்க மாட்டேன். நீ என்னை விட்டு போறத என்னால பார்க்க முடியாது. கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு, கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு, வெந்த புண்ணும் ஆறிடுமா வேதனைதான் தீர்ந்திடுமா. ஆதிரா! ஐயோ 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 ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சுது, எல்லாம் போச்சுது, எல்லாம் போச்சுது, எல்லாம் போச்சுது. வெந்த புண்ணும் ஆறிடுமா வேதனைதான் தீர்ந்திடுமா. இரு இரு, பொறுமையா இரு. என்ன மாமனாரே? பாட்டு, இனிமேல் நான் உங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன். ஏன்டா? அவளை அனாதையாக்கி விட்டுட்டீங்கல்ல எல்லாரும் சேர்ந்து. இத்தனை பேர் இருந்தும் ஒரு பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியல. உங்களுக்கு மனசு இல்ல, உங்க இதயத்துல ஈர இல்ல. ஈர இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். உங்க வீட்டுல இருக்க யாருக்கும் இதயமே இல்ல. உங்க பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்தை கத்து கொடுத்த நீங்க இதயத்துல ஈரத்தை கத்து கொடுக்கல. இதயத்துல ஈரம் இல்லாத வீட்டுல நான் இருக்க மாட்டேன். என்னையே சுத்தி சுத்தி வந்தவள மாறி கொடுத்துட்டேன்னு. எனக்கு பொன் துறை மேல நம்பிக்கை இருக்கு. மாமனாரே, எனக்கு பயமா இருக்கு மாமனாரே. பொன் துறைய நம்பு, எனக்கு தெரியும். அவன் எடுத்த கேஸ் எல்லாம் நான் விசாரிச்சுட்டேன். காப்பாத்திடுவார்ல? காப்பாத்துவான். ஏன்னா அவனு உசு வச்சிருக்கான்ல. மாமனாரே. காப்பாத்துவான், அவன் உசார காப்பாத்துவான். டேய் தருண், என்கிட்ட பேசாதீங்க பாட்டி. மத்ததுக்கெல்லாம் ஆர்டர் போடல நீங்க. இந்த புள்ளைய பாதுகாப்பு யாருக்காவது ஆர்டர் போட்டீங்களா? சரிடா, உள்ள போயிருக்கா, ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துரு. அவ போறத பார்த்து ரத்த கண்ணீர் அடிக்கிறதுக்கா? டேய், கடைசியா பார்க்காம போறாடா. நீ பாப்பா பாப்பான்னு நின்னுட்டு போனாடா. அவளை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருடா. பாவண்டா, அந்த தண்டனை அந்த பிள்ளைக்கு கொடுத்துறாத. உன் கண்ணால பார்த்துட்டு வாடா. அவ உன்னை கண்குளிர பார்த்துட்டு போட்டோம். அவன் ஆசையா அதானடா. இந்த தண்டனை சேத்தலுக்கு நான் கொடுக்கறதுக்கா? வாங்க பாட்டி. அந்த பிள்ளை ஆசை நிறைவேத்துடா. உன் முகத்தை கொண்டு காட்டிட்டு வா. எல்லாரும் சேர்ந்து எங்களை தண்டிச்சிட்டீங்கல்ல. வந்தல நீயே மணலி போட்டுக்கிட்டு நாங்க தண்டிச்சோமா? அறிகிட்டு தானமா இருந்துட்டு என்னடா? நீ நினைச்சிருந்தா கரம் பிடிச்சிருக்கலாம். உன் ஈகோ, உன் திமிரு. இப்ப நீ ஆஜராவா? உனக்கு என்னைக்கு ஆஜரா ஆக முடியாது. தெரியும், ஆனா என் மனசு வலிக்குதா. நல்லா வலிக்கிட்டோம்.
தன்னை நம்பி வந்தவளை நீ கையிடக்கூடாங்கிற என்ன உனக்கு இருக்குல்ல? அது எவ்வளவு கொடுமையான வழி இப்ப தெரிஞ்சுக்கணும் உனக்கு. செத்து போயிருக்கேன் பாட்டி. ஓ, கடைசி அந்த தண்டனை கொடுத்துறாத. உன் முகத்தை காட்டிட்டப்போ அது செத்து போய் போதே. ஐயோ ஆதிரா. மாமனாரே, அது என் புள்ள என்ன நம்பிட்டு இருந்தா. நான் காப்பாத்துவே நம்பிட்டு இருந்தா. என்ன ஒண்ணே காணா. பொன்துறைய நம்பு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எல்லா ஃபைலும் கொஞ்ச நேரத்துல என் டேபிளுக்கு வரணும். எஸ் சார். என்ன ஐபிஎஸ் மார்க் தட்டு வர பொன்துறை டியூட்டில காணோம். அர்ஜென்ட் ஒர்க்னு போயிருக்காரு சார். என்ன குடும்ப விஷயமா? தெரியாது சார். எதையும் ஓடிடாதீங்க, காரியம் கெட்டுரும். ஃபெயிலியர் ஆச்சு, நம்ம வேலையில இருக்க முடியாது. தெரியும், அதை கெடுக்கதான் இவர் வந்திருக்காரு. சொல்லிட்டு தானே போயிருக்காரு. கரெக்டா இருந்துடுங்க. என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? எல்லா ஃபைலையும் உங்க டேபிள் கட்டுறதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சார். இன்னும் 2 ஹவர்ஸ்ல பொன்துறை டியூட்டில ஜாயின் பண்ணணும். எஸ் சார். ஆல் ஃபைல் என் டேபிளுக்கு வரணும். பொன்துறை இரு, ஏதாவது சின்ன மிஸ்டேக் கண்டுபிடிச்சாலும் உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. நான் கிசாரா இல்ல. ஒரு ஃபைல் மிஸ் ஆகக்கூடாது. எல்லா கேஸ் ஃபைலும் என் டேபிளுக்கு வரணும். சார், எல்லா ஃபைலும் பக்காவா இருக்கு சார். அதை நான் பார்த்து சொல்லணும். ஓகே சார். நீங்க எங்க கிளம்புறீங்க? சார், எனக்கு இன்னைக்கு டியூட்டி ஏர்போர்ட்ல சார். ஓ கோ. நீங்க எல்லா டேபிளும் எனக்கு வந்துடணும். சார், எனக்கும் டியூட்டி ஏர்போர்ட்ல தான் சார். ஏன் எதுக்கு? தெரியல சார், மார்னிங்கே ஷிஃப்ட் போட்டாச்சு சார். சார், இப்போ எங்க டியூட்டி கான்ஸ்டபிளுக்கும் எஸ்ஐக்கும் தான் சார். ஓ, ஆனா எல்லா ஃபைலும் கொடுத்துட்டு போங்க. ஓகே சார். ஐயோ, ஏர்போர்ட்டுக்கு நேரம் ஆச்சு. 11 மணி ஆக போதே. என்ன எல்லா ஃபைலும் கேட்காரு? என்ன பண்ண? பொன்துறை சாருக்கு ஃபோன் அடிச்ச வேண்டியதான். என்ன எல்லாருக்கும் ஏர்போர்ட்ல டியூட்டி? என்ன ஏர்போர்ட்ல இருக்குது? இப்போ ஏர்போர்ட்ல எந்த டியூட்டி இருக்காத? என்ன எதுக்கு இவங்க ரெண்டுத்துக்கும் ஏர்போர்ட்ல டியூட்டி கொடுத்துருக்கான்? பொன்துறை, ஏதாவது ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைக்கட்டும். உன் நிலைமைய பாரு. என்ன கிஷோர் வந்துட்டானா? ஆமா சார், கமிஷனர் நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டாரே. எல்லா ஃபைலையும் செக் பண்ணுவான். அவன் செக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீங்க ஏர்போர்ட்ல போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிடணும். எப்படி சார் இதெல்லாம் உங்களுக்கு முறையே தெரியுது? இப்படிதான் நடக்கும்னு தெரியும். 11 மணிக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல நீங்க போயிடணும். சார், என்ன புடிச்சு வச்சுக்கிட்டாரு சார். ஏர்போர்ட்ல எங்களை டியூட்டி போட்டீங்களா, நீங்க போட்டுக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்களை மாத்தி விட்டுட்டாரு சார். ஓ மை காட், என்ன சொல்றீங்க? எஸ்ஐயும் கான்ஸ்டபிளையும் ஏர்போர்ட்ல போட்டு எங்களை அங்க போட்டாரு சார். இல்ல, நீங்க ஏர்போர்ட் போங்க. நான் டியூட்டி போட்டுதான். மீறி ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். சார், ஒருவேளை எங்கால முடியலனா அந்த பொண்ணு நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியும். நீங்க போங்க ஏர்போர்ட்டுக்கு. ஓகே சார். 11 மணிக்கு முன்னாடி போங்க. ஓகே சார். ஐயோ, இப்ப நான் ஊருக்கு போனா சரிப்படாது. என்ன அப்பா 2 திட்டுவாரு, அவ்வளவுதானே. என்ன பண்ண ஆதிராவை காப்பாத்தணுமே. கஜேந்திரா சார் சொன்ன வேலையை முடிச்சிட்டு போறானே சார். எல்லாம் ஒரே நேரத்துல வருது. என்ன ஒரு ஃபைல கூட மிஸ்டேக் பண்ணி வைக்கல. எல்லாத்தையும் பக்கா வச்சிருக்கானே. எதுக்கு ஏர்போர்ட்னு போறாங்க? நானும் போய் பாக்குறேன். கிஷோர், நீ ஏர்போர்ட் தான் போவேன்னு எனக்கும் தெரியும். போய் காவலுக்கு போயிட்டு வா. கரெக்டா தான் போறேன். இன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு? கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீரு. கடவுள் போட்ட கோடு, அதை திருத்த போவதாரு? வெந்த புண்ணும் ஆறிடுமா? வேதனைதான் தீர்ந்திடுமா? எனக்கு நீங்க யாருமே இல்லையா? எனக்கு நீங்க யாருமே இல்லையா? எனக்கு நீ யாருமே இல்லையா? சார், அந்த பொண்ணு அங்க நிக்கு சார். வாமா. என்ன மேடம்? என்ன தப்பு பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போறேன்னு பாக்கியா? யூ ஆர் an arrest. மேடம், தப்பு பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டா? விட்ற நினைச்சியா? உன் பாஸ்போர்ட்டையே முடக்கியாச்சு. இனி நீ இந்தியால இருந்து எங்கேயும் போக முடியாது. மேடம், உங்க அம்மாக்கு யாருக்கா ஃபோன் பண்ண சொல்லு. இனி அங்க வரவே முடியாது நீ. மேடம், எனக்கு இப்ப ஃளைட். நீங்க என்ன பண்றீங்க? என்ன சார் பேச்சு? அரெஸ்ட் பண்ணுங்க. நீ ஏன் வந்தா நல்லது. இல்ல நாங்க காரக்காரன் இழுத்துட்டு போட்டு இருக்கோம். சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். அத கோர்ட்ல வந்து பேசிக்கலாமா? சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். அதான் கோர்ட்ல போய் பேசிக்கன்னு சொல்லிட்டோமே. பாஸ்போர்ட் எல்லாம் முடக்கியாச்சு. வாமா. உங்களுக்கு தான் என்ன பத்தி நல்லா தெரியுமே. நான் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? மிக்ஸ் மாத்திரம் எக்ஸ்ட்ரா. மேடம், இத விளையாட்டுக்கு பண்ணது மேடம். அதுக்கு கைது பண்றீங்க? இது வேற கேஸ். வா மேடம், வேண்டாம் மேடம், எல்லாரும் பாக்குறாங்க மேடம். ப்ளீஸ் மேடம், ஒழுங்கா வா, இல்ல ஆடிச்சு எடுத்து போறேன். மேடம் ப்ளீஸ் மேடம். சார், என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க. நான் ப்ளீஸ் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், நான் எந்த தப்பு பண்ணல. என்ன நடக்குதுங்க? சார்
பொன் துறதான் ஐயா. நான் அதான் சொன்னேன், பொன் துறையை நம்புன்னு. அவனை பத்தி முழுசா அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு கேஸ் கூட சொன்ன டயத்துல மாறவே இல்ல. பர்ஃபெக்ட்டா முடிச்சிருக்கான். ரியலி? அது மட்டும் இல்ல, உனக்கு தான் தெரியுமே. தரேன விட்டா இப்ப காப்பாத்திட்டானே சொன்ன மாதிரி. சரி காட்டிக்காத, நமக்கு 2 பேத்துக்கும் வீட்டுல போய் இருக்குது. அந்த கிசுறு பை தானே கண்டிப்பா இன்னத்துக்கு ஏதாவது பண்ணிருப்பானே. பயப்படாத. எனக்கு தர நீங்க, உங்களுக்கு தரடா, நமக்கு தர நம்ம மாமியார். வேற என்ன? அன்னைக்கு ஓட விட்டு அடிக்க போறா பாரு. தப்பு பண்ணா மட்டும் தான் மாமியார் அடிப்பாவ, இல்லன்னா அடிக்க மாட்டாவ. என் மேல இப்ப செம்ம கோவத்துல இருப்பா. அத டூயட் படிச்சாம அடிச்சுக்கிடுங்க. ராசாத்தி நல்ல மாமனாரு. ஐயோ, இவன் வேற என்னன்னு தெரியாம வீராப்புல நிக்கானே. பேசாத பிகதிட்டு வச்சிடாதடா. மேடம் நான் எந்த தப்பு பண்ணல மேடம். என்ன நடக்குதாங்க? என்னன்னு பாருங்க மாமியாரே. நான் எந்த தப்பு பண்ணல, விடுங்க மேடம். எனக்கு இப்ப ஃளைட் டைம் ஆயிடுச்சு. இந்த ஃளைட் போச்சுனா அவ்வளவுதான். ஓ பாஸ்போர்ட்டே முடக்கியாச்சு. பாஸ்போர்ட்டையே முடக்கியாச்சா? புண்ணாக்கிய பாயன் கொத்தனுக்கு. மேடம் ஃளைட் இப்ப வந்துரும் மேடம். என்ன மேடம், என்ன நடக்குதுங்க? இப்ப நான் ஓத்துக்கா விளக்க குட்டிட்டு இருக்க முடியாது. இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். எதனால ஸ்டேஷன் வந்து பேசுங்க. அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? எதுக்கு? டேய், ஒழுங்கா ஓடிரு. நான் ஓத்துக்கா விளக்க குட்டிட்டு இருக்க முடியாது. அவனே, இத நீ சிக்குவ இரு. அன்னைக்கு ஃபைல் எடுத்து நேரா அந்த அம்மாட்ட தான் கொடுக்க சொன்னேன். நீ யார்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு போன? யார்ட்ட? இந்த புள்ள கிட்ட இருந்து வீரப்பா வாங்கிட்டு போய் யார்கிட்ட கொண்டு கொடுத்த? அவங்க வீட்டாளர்கிட்ட தான் கொடுத்தேன். உன்னை நான் யார் கையில கொடுக்க சொன்னேன்? அன்னைக்கு பாட்டி கையில. நீ யார் கையில கொடுத்த? குமாரப்பா கையில. குமாரப்பா என்னால பாத்துக்கான்னு தெரியுமல்ல? அதுக்கு இந்த அம்மையாரோ இல்ல கூட்டி. மேடம், இவ என்ன பண்ணா? அவ பண்ணல, நீ பண்ண தூண்டி இருக்க. இரு, ஒன்னியும் முட்டிக்கல வெளுத்தே உள்ள தள்ளுவேன். என்ன மேடம் சொல்லிட்டு இருக்கீங்க? இவங்க நேரா பார்த்து பள்ளி வந்தாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொன் துறைதானே எனக்கு தெரியும். டேய், என்ன பேர் சொல்லிட்டு இருக்க? தொலைச்சிரன் தொலைச்சி. ஏன் உங்க வீட்ல வேலை பார்க்கற நினைச்சியோ? ஐபிஎஸ் தொலைச்சிரேன். யார் அந்த எனக்கு என்ன? எதுக்கு இவன் மேல தேவலாம் பள்ளி போடுறான்? ஓடிரு, கோத்த கலப்பிராத. சப்பா, இவன் வேற பண்ற அலப்பற தாங்க முடியல. இவனாலே முடியவளையும் பண்ண விட மாட்டான். டேய், இவன் உண்மையிலே டம்மி பிசாம்பத்துக்க. எஸ் மாமனாரே. டேய் தருண், அவனுக்கு எதுவுமே மண்டையில புரியாது. மேடம், அவன் என்ன பண்ணான்னு சொல்லுங்க. எதுனாலும் ஸ்டேஷன் வந்து பேசுங்க. இப்படி ஒருத்தருக்கான விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. கைது பண்ண சொன்னது பொன்துறை சார், பொன்துறை ஐபிஎஸ். இந்த பொன்துறை ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? வீட்ல ஒவ்வொருத்தரையும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி நட. ஐயோ, எனக்கு வெளிநாட்டு போனேன். மேடம், இப்போ அவளுக்கு ஃளைட். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏமா, நான் பெரிய ஆளா மதிக்கிறவா. என்ன அதிகமா பேச வைக்காதீங்க. இவங்களே இப்ப நான் ஸ்டேஷனுக்கு கூட்டி போணும். தடுத்தீங்க, உங்களையும் பாத்துக்கங்க. ஐயோ, இவ வேற என்ன? மாமியார் பாவம். அப்ப அமைதியா இருக்க சொல்லி. மாமியாரே, இங்க வாங்க மாமியாரே. அப்படி இல்ல, உன் மாமியாருக்கு இப்படியாவது இப்ப ஆஜராவை வெளிநாட்டுக்கு அனுப்பிடணும். பாருங்களே, இங்க ஆஜரா வச்சு எவ்வளவு வேலை இருக்குது. அவளுக்கு தெரிய மாட்டேங்குது என்ன பண்ண. எல்லாரும் உன்ன மாதிரி புத்திசாலியா இருந்தா நல்லா இருக்கும். இத வீட்டு வச்சு எல்லாரும் முன்னாடி சொல்லணும். செல்ல வருவாங்க. சிரிப்பு தான் தங்கம். மட அங்க கவனிப்பா. எனக்கு மகா இல்லாத குறைய தீர்த்துட்டா. மேடம், இப்ப ஃளைட் இல்லனா எங்க அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க. ப்ளீஸ் மேடம். அவளை டென்ஷன் பண்றதானே எங்க வேலையே. வேணா போன் போட்டுக்கயே. செத்துருவா காதாம்பரி, செத்துருவா. இப்ப அவளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். மாமனாரே, அப்படி சாக்குல உறைஞ்சிருவா. அடிச்சு புரண்டு ஓடி வருவா பாருங்களே. நம்ம வீட்டுல நிறைய பேருக்கு புளிய கரைக்கும். காதாம்பரி வாரானே, அவளே உசுர கையில பிடிச்சிட்டு வருவா. இங்க இருக்கையிலக்கெல்லாம் அவளை பார்த்தாலே புளிய கரைக்கும். ஏன்னா காதாம்பரி அப்படி. எங்கிருந்து தான் அவளை பிடிச்சிட்டு வந்தீங்களா? சரி மேடம், நீங்க உங்க கடமையை செய்யுங்க மேடம். கடமையை செய்யுமா? அவளுக்கு இன்னும் 1/2 மணி நேரத்துல ஃளைட். ஒண்ணும் பண்ண முடியாது. சட்டம் தன் கடமையை செய்யும் மாமியாரே. கிஷோருக்கு ஒரு போனை போடு. அவன் இன்னும் கொஞ்சத்துல வந்துருவான் மாமியாரே. என்னத்துக்கு எனக்கு மூக்கு வேர்த்திருக்கும். இவங்க மொழியும் சரியில்லை, மீனா மொழியும் சரியில்லை. 2 பேரும் என்னமோ பிளான போட்டுல பண்ணிருக்காவ. இதுல என்ன வேற கூட்டு சேர்த்துட்டால. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்ன மாட்டிட்டு மாட்டில? நோ மாமியாரே, நான் வெறும் கையெழுத்து மட்டும் தான் போட்டேன். ஆனா இப்பெல்லாம் வில்லங்கோன்னு எனக்கு தெரியாத. எங்களுக்கு தெரியுமே. மீனா விடு அன்னக்கிளி. ரொமான்ஸ் உன்ன நீங்க தான எனக்கு கையெழுத்து போட சொன்னீங்க. போட்டு கொடுத்தேன். இப்ப அவளை கைது பண்ணாங்க. கைது பண்ணனும் தானே கையெழுத்து போட சொன்னா. மீனா விளையாடாத. கிஷோர் ஏற்கனவே கோவத்துல இருக்கான். அவன் என்னைக்கு நார்மலா இருந்தா மாமியாரே. விடு அன்னக்கிளி, நான் பாத்துக்கிறேன். எங்க அவ இன்னும் 1/2 மணி நேரத்துல போகணும். இல்ல கோதமணிக்கு வந்து தொலைச்சிருவா. அவளை பத்தி தான் தெரியுமே. என்ன வேலையில கூட்டி சேர்த்திருக்கீங்க? ஆமா, அன்னைக்கு எதுக்கு ஆதிரா பேர்ல மாத்த சொன்னீங்க? எல்லாம் நன்மைக்குதான் மாமியாரே. அது பத்தி வேலை முடிஞ்சிருக்கு. இப்ப ஆதிரா கைது பண்றாங்களே. எதுக்கு கைது பண்றாங்களோ நாமலாம் ஏன் ஏதாவது
நோ மேடம் ப்ளீஸ் மேடம் என்ன இழுத்துட்டு போறீங்களா? டேய் வாயை மூடிட்டு இருந்துரு இல்ல ஒண்ணு சேர்த்து எடுத்து போயிடுவேன் ஏக்கனே இரு நீ மாட்டுவ மேடம் என்ன விட்டுருங்க மேடம் எனக்கு ஃளைட் இருக்குது இருக்கட்டும் அதானே. நீ ஏன் நடக்கியா இல்ல எடுத்து போட்டுமா ஓகே மேடம் வா கிஷோருக்கு போனை போட்டுடி எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குது டேய் தருண் போய் கிஷோரை கூட்டிட்டு வாடா சரிங்க பாட்டி. மேடம் இங்க இருந்து என் பேத்தி நான் கைது பண்ண விட மாட்டேன் அவளுக்கு இன்னும் 1/2 hourல ஃளைட் நீங்க வேண்டாம் இதெல்லாம் பார்க்காதீங்க இப்போ என் பையன் வருவான் பேசுவான் யார் என்ன சொன்னா சரி இவளை இங்க இருந்து கூட்டி போணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வந்திருக்கு சட்டவிரோதமான வேலையை பார்த்திருக்காங்க சட்டம் தான் கடமை செய்யும் சட்டத்தை செய்ய விடாம தடுத்தீங்க ஒருத்தர் இருக்க மாட்டீங்க எல்லாம் உள்ளதான் போணும் சரி மேடம் என் பையன் இப்ப வருவான் அவங்கிட்ட நீங்க பேசுங்க அவரை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க என் பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியல ஸ்டேஷன்ல தான் இருக்காரு பாட்டி என்ன பாட்டி இதெல்லாம் இரு கிஷோரை வர சொல்லிருக்கேன்ல பாட்டி நான் இன்னும் 1/2 hourல போணும் பாட்டி எனக்கு பயமா இருக்கு பாட்டி இப்ப கிஷோர் வந்துருவா